இதை இங்கு வந்து பார்க்கும் பொழுது சுடலைமாடன் உணர்ந்து கொள்ள, இதை யார் செய்திருக்கிறார்கள் என்று அவர் ஞான திருஷ்டியில் உணர, காளி பெரும்புலையன்தான் இதை செய்திருக்கிறான். அவனிடம் சென்று அவனை தாக்கி அழித்து அந்த சேமிப்பை, அந்த பொற்குவியலை நான் மீட்டு வருகிறேன் என்று கேரளா செல்கிறார். கேரளாவில் சென்று காளி பெரும்புலையனை சந்திக்கிறார். காளி பெரும்புலையனை அடித்து அவனுடைய சக்திகள் அனைத்தையும் வீணாக்கி அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு அங்கிருந்து புதையலை எடுத்துக்கொண்டு நேரே கன்னியாகுமரி வருகிறார். அன்னையினிடத்தில் ஒப்படைத்துவிட்டு அங்கேயே காவலாக இருந்து வருகிறார். அங்கேயே காவலுக்கு இருந்து அங்கு வந்து வேண்டுகின்ற பக்த பெருமக்களுக்கு அருள் பாலித்து அவனுடைய நோய் நொடி தீர்த்து அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் தீர்த்து திறம்பட பாதுகாத்து வருகிறார். அதை நம்பி லட்சோப லட்சம் மக்கள் அவரை வழிபட சென்று வருகிறார்கள்.